அன்பர்களுக்கு வணக்கம். போன அரேபிய இரவுகள் எபிசோடில் இந்த இரண்டாம் கலந்தர் இந்தியாவை நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்து அவங்க நிற்கிறதோட நம்ம முடிச்சிருப்போம். இப்போது அதிலிருந்து நம்ம தொடங்கலாம். அந்த குதிரையில் இருந்தவங்க அந்த பக்கத்தில் வாழ்ந்து வந்த பாலைவனத்து அரபிகள், வழிப்பறி கொள்ளைக்காரங்கன்னு நாங்கள் கண்டுக்கிட்டோம். நாங்கள் மூட்டை நிறைய பணத்தை கொண்டு போகிறோம்னு நினச்சி வாழை உருவி எங்கள் முகத்துக்கு நேராக நீட்டினாங்க. நாங்கள் அவங்கள இடத்துல நாங்கள் இந்திய அரசனுக்கு தூது போயிட்டுருக்கோம், எங்களுக்கு நீங்கள் எதுவும் தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க, நாங்கள் அந்த அரசனோட ஆளுகைக்கு உட்படாதவங்க, அந்த அரசனோட எல்லையில் நாங்கள் வாழலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையுமே கொல்றதுக்கு திட்டமிட்டாங்க. ஆக நாங்கள் தப்பிக்கிறதுக்கு நாலா பக்கமும் ஓடணும். அந்த கொள்ளைக்காரங்க எங்களை துரத்துறதை விட்டுட்டு பணத்துக்காக எங்களோட மூட்டை முடிச்சுங்களை கழட்டி பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் அவங்களோட கண்ணில் படாமல் அப்படியே நழுவி ஒரு இடத்துல ஓடி போயிட்டேன். இப்படி கண்மண் தெரியாமல் ஓடுதில் கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் திக்கு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதிகாரம் மிக்கவனாக வளம் வந்துட்டு இருந்தேன்னா இப்போது அனாதையாகிட்டேன். பணக்காரனாக இருந்த நான் ஒரு நொடியில் பரம ஏழையாகிட்டேன். இப்போ உடைமைகள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கால் தேய நடந்துக்கிட்டே இருந்தேன். இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு மலை குகையில் படுத்துக்கிட்டு பகல் வர வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பேன். மீண்டும் பகலில் நடக்க ஆரம்பிப்பேன். இரவு வர வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பேன். இப்படியா ஒரு மாத காலம் நடந்து ஒரு செழிப்பான நகருக்கு வந்தேன். குளிர்காலம் போய் வசந்த காலத்தினுடைய தொடக்கமாக இருந்த அந்த பருவம், மலர்களும் எங்கே பார்த்தாலும் நீர் சுனைகளும் ததும்பிக்கிட்டே இருந்தது. எனக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரு சேர எழுந்தது. அதே சமயத்தில் என்னோடய துர்ப்பாக்கிய நிலையும் தோன்றுவிட்டு என்னுடைய கால்களையும் எனக்கு ரொம்ப கவலையை ஏற்படுத்துச்சு. எங்கே போகுதுன்னு திண்டாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடையில் தையல்காரர் தைச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவருக்கு சலாம் வச்சேன். அவரும் எனக்கு பதில் சலாம் சொன்னார். என்னோடய தோற்றத்தை வச்சு ஒரு காலத்தில் செல்வச் செழிப்போடு நான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு யூகித்த அந்த மனுஷன் என்னை கூப்பிட்டு அருகில் உட்காந்து ரொம்ப கனிவாக என்னை உபசரித்தார். நான் யார், எந்த தேசத்தை சேர்ந்தவன், எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். நானும் ஒன்று விடாமல் ஆரம்பத்துலேருந்து என்னை பற்றி எல்லா விவரங்களையும் அவர் இடத்துல தெரிவித்தேன். எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவர், இந்த தேசத்து மண்ணை உன்னுடைய தந்தைக்கு பரம எதிரி, 2 பேருக்குமே பரஸ்பரம் ரத்தம் சிந்தி பழிவாங்க அளவுக்கு பகை முற்றி போயிருக்கு. உன்னோட ரகசியத்தை இங்குள்ள யார்கிட்டையும் சொல்லாத, உனது பாதுகாப்பை பற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எனக்கு அறிவுறுத்தினார். என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு உணவு கொடுத்து அவரிடத்துலேயே தங்குவதற்கான அனுமதியும் எனக்கு கொடுத்தாரு. அப்புறமா என்னிடம் பிழைப்பதற்கு ஏதாவது கைத்திறமை இருக்கா அப்படின்னு என்னை அந்த தையல்காரர் கேட்டார். அதுக்கு நான், சட்டங்கள் பயின்றவன், நல்ல நூல்கள் கற்றவன், கவிதை எழுதுறதிலும் இலக்கணத்திலும் பாண்டித்தியம் பெற்றவன், நான் எனக்கு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியும், அருமையான சித்திர எழுத்துக்களில் வரைவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த திறமைகளை ஒன்று கூட இந்த நகரத்தில் பிரயோஜனப்படாது. இங்கே இருக்கிறவங்க கல்வி அறிவு இல்லாத பாமரர்கள், அவர்களுக்கு பணம் மட்டும் சம்பாதிக்க தெரியும் அப்படின்னு அந்த தையல்காரர் பதில் சொன்னார். நான் உங்ககிட்ட சொன்ன திறமையை தவிர வேறு எந்த திறமையும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அவருக்கு. நீ உயிரோடு இருக்கணும்னா உன்னை பற்றிய ரகசியம் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு எனக்கு அறிவுறுத்தினார். காட்டுக்கு மரம் வெட்ட போகிற சில பேர் இடத்துல என்னை ஒப்படைச்சி எனக்கு மரம் வெட்ட கற்றுக் கொடுத்து சரியாக கவனிச்சிக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கிட்டாரு. நானும் மரம் வெட்டுறவங்களோட கூட போயிட்டு மரம் வெட்டுவதை கற்றுக்கிட்டேன். மரத்தை வெட்டுறது, வெட்டினதை விற்று வாழ்க்கை நடத்துறதுன்னு எனக்கு வாடிக்கையாக போச்சு. இப்படியே 1 வருஷம் ஓடிச்சு. ஒரு நாள் காட்டின் உள்பகுதிக்கே போயிட்டேன். அங்கே அடர்த்தியான மரங்கள் இருந்தது. அங்கிருந்த அருவி நீரோட்டத்தினால் மரங்கள் செழிப்பாக ஓங்கி நெடிதாக வளர்ந்துருந்தது. எந்த மரத்தை வெட்டலான்னு நோட்டம் வெட்டிட்டு இருந்தபோது ஏற்கனவே அங்கே ஒரு மரமானது வயதாகி தரையில் சாய்ந்து கிடந்தது. அடி வேர்களெல்லாம் முண்டு முண்டாக வெளியே தெரிந்துக்கிட்டு இருந்தது. அதை வெட்டினா நிறைய மரத்துண்டுகள் கிடைக்கும் அப்படின்னு வெட்ட தொடங்கினேன். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது கட்டாரியானது மரத்தினுடைய அடிப்பாகத்தில் ஒரு வளையத்தில் சிக்கிக்கிச்சு. அந்த வளையத்தை தொட்டு பரிசோதித்தா அது நிலத்தடியிலிருந்து ஒரு மரப்பலகையோடு இணைக்கப்பட்டிருந்ததை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த மரப்பலகையை தூக்கி பார்த்தா அதன் கீழே ஒரு பாதாள படிக்கட்டுகள் போவதை பார்த்தேன். எனக்கும் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாகிடுச்சு. அதை வழியாக இறங்கி போன போது நான் வாழ்நாளில் இதுக்கு முன்னே கண்டிராத ஒரு அற்புதமான அறைக்கு சேர்ந்தேன். அங்கே வனப்பு மிக்க ஒரு பெண் இருப்பதை நான் பார்த்தேன். அப்படி ஒரு அழகிய படத்திற்கு நான் அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். அந்த பெண் என்னை பார்த்ததும், நீ மானிட பிறவியா அல்லது பேயா அப்படின்னு கேட்டா. நான் மானிடம்தான் அப்படின்னு பதில் சொன்னேன். எப்படி இங்கே சேர்ந்த அப்படின்னு கேட்டுட்டு, நான் இங்கே 25 வருடங்களாக வசிக்கிறேன், ரத்தமும் சதையுமா ஒரு மனிதனை கூட இதுவரை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா. அவளுடைய மதுரமான குரல் பேசியது என்னுடைய காதில் தேன் பாய்ந்தது போல் இருந்தது. அவளுக்கு பதிலாக, எனக்கு அதிர்ஷ்டம்தான் என்னை இங்கே கூட்டின்னு வந்திருக்கணும், இல்லைன்னா உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட துயரத்தை போக்க என்னை இங்கே அழைத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கு அடுத்து என்னோடய கதை முழுக்க அவளோட சொல்ல அவள் என் மேலே ரொம்ப கவலைப்பட்டா. பதிலுக்கு அவள் கதையை என்னிடத்தில் சொல்ல தொடங்கினா. நானும் ஒரு இந்திய அரசனுடைய மகள் தான். என்னுடைய முறைப்பயனுக்கு தான் எனக்கு மனமுடிச்சு கொடுத்தாங்க. என்னுடைய திருமண முதல் நாள் அன்றைக்கே கண்ணி கழுவதுக்கு முன்னாலேயே என்னை ஒரு பூதமனை தூக்கிட்டு வந்துருச்சு. உண்ண குடிக்க என எனக்கு தேவைப்படும் எல்லா அனைத்து வசதிகளையும் குறையில்லாமல் தந்துக்கிட்டு இருந்தது அந்த பூதம். 10 நாளுக்கு ஒரு முறை வந்து இரவு நேரத்தில் கழிச்சிட்டு அந்த பூதம் போயிடும். ஏற்கனவே அந்த பூதத்துக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுனால என்னிடம் அடிக்கடி வந்து போக முடியாததும் ஒரு காரணம். இரவிலோ அல்லது பகலில் எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் கதவில் செதுக்கப்பட்டிருக்கோம் இந்த 2 மந்திர வரிகளை தடவினா போதும். நான் தடவிய கையை எடுப்பதற்குள்ளேயே அந்த பூதம் என் முன்னாடி தோன்றிடும். பூதம் போய் 4 நாட்கள் ஆகுது. இன்னும் மிச்சம் 6 நாட்கள் இருக்குது. என்னோட 5 நாட்களை கழிச்சிட்டு பூதம் வர கடைசி நாளில் போய்விட்டுறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பெண் என்னை கேட்டா. சரி அப்படியே ஆகட்டும், என்னோடய கனவு நனவாவதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பதில் சொன்னேன். அதுக்கு பின்னாடி என் கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் நல்ல நீரில் குளிப்பாட்டி பன்னீர் தெளித்து சுகந்தமான பொருட்கள்லாம் உடலில் பூசி புத்தாடைகளை அணிவிச்சு களைப்பு போக உடலை தனது பஞ்சு விரல்கள் நீவி எனக்கு அந்த பாதாள அழகி இன்பம் ஊட்டினான். 2 பேரும் திராட்சை ரசம் பருகியபடி இரவு பொழுதை ரொம்ப உல்லாசமாக போக்கணும். மதுவோட மயக்கத்தில் என்னோடய கால்கள் ஆட்டம் போட்டுச்சு. எனது உடம்பானது சீரில்லாமல் தள்ளாட தொடங்குது. போதையினோட உச்சத்தில் அழகு பெண்ணே, நான் உன்னை இந்த சிறையிலேருந்து தூக்கி சென்று விடுவித்துறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் அதற்கு சிரிச்சிட்டு, எனது எஜமானே அமைதியாக இருங்க, 10 நாட்களில் ஒரு நாள் மட்டும்தான் பூதம் வரும், 9 நாட்கள் உங்களுடையது தான் அப்படின்றத நினச்சி பார்த்து நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு போதை தலைக்கேறி இந்த நிமிடமே சங்கேத வார்த்தைகள் எழுதப்பட்ட அந்த கதவை உடைச்சி தூளாக்கிடுறேன். அந்த பூதம் பதறி எடுத்துக்கிட்டு இங்கே வரட்டும், அதை கொன்னுடுறேன். 100கணக்கில் பூதங்களை கொல்லது எனக்கு ஒரு விளையாட்டு அப்படின்னு அவளிடத்துல ஜம்பமாக சொன்னேன். கதவை உடைக்கக்கூடாது, அதனால் இப்போது நம்ம சந்தோஷம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு என்னிடத்துல எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா. அவளுடைய எந்த சொல்லும் என் காதில் ஏறலை. காலால் அந்த கதவை எட்டி உதைச்சேன். ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கலாம். அந்த எட்டி உதைச்ச கதவிலிருந்து என்ன ஆனது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.